இந்த இடத்துல நாங்கள் ஏறக்குறைய ஒரு 15க்கும் மேற்பட்ட மலையக தொழிலாளர்களின் தொழிற்சங்கங்கள் ஒன்றாக சேர்ந்து மலையக தொழிற்சங்க கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம். இந்த கூட்டமைப்பு மலையக தொழிலாளர்கள் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அவர்களில் பெரும்பான்மையினரை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தொழிற்சங்க கூட்டமைப்பாக இன்று நாட்டில் உருவெடுத்திருக்கின்றது. 2 வருடத்துக்கு ஒரு முறை கூட்டுப்பதம் செய்து அதன் மூலமாக மலையக தொழிலாளர்களின் சம்பளம் நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆனால் அந்த சம்பளம் போதாது என்ற நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். அதுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலும் கூட இங்கே இருக்கும் நாங்கள் கூட்டப்பதத்தில் கையெழுத்திடாவிட்டாலும் கூட எங்களது போராட்டம், எங்களது ஆர்ப்பாட்டம் கூட்டப்பதத்தில் கையெழுத்திடும் தொழிற்சங்கங்களுக்கு பயன்பட்டிருக்கின்றன. மிக அதிக அளவிலே ஏதாவது ஒரு அளவிலே எங்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளம் கிடைத்திருக்குமானால் அது காரணமாக எங்களது போராட்டம், வெளியிலிருந்து நாங்கள் நடத்திய போராட்டம் காரணம் அமைந்திருக்கிறது என்பது இடத்திலே மிகவும் பெருமையான கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த முறையிலே 2 வருடத்துக்கு ஒரு முறை நடத்தப்படக்கூடிய அந்த கூட்டப்பந்த கையெழுத்து இந்த முறை 5 வருடங்களுக்கு தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்பு சாத்தியம் என்று ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கான சமிச்சைகளை முதலாளிமார் சம்மேளனம், கம்பெனிகள் சம்மேளனம் வெளிப்படுத்தியிருக்கின்றன. கம்பெனிகளுடன் அங்கே வேலை செய்யக்கூடிய தோட்ட சேவையாளர்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தத்திலே ஏற்பட்ட குழப்பம் காரணமாக அவர்கள் அங்கே அந்த கம்பெனிகளுடன் வழக்கு தொடர்ந்திருப்பதாகவும் அந்த வழக்கின் காரணமாக தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்தி கொடுக்க முடியாது என்றும் தோட்ட தொழிலாளர்களுக்கு கூட செய்து கொள்ளக்கூடிய அந்த கூட்டப்பதத்தின் கால அவகாசத்தை 2 இருந்து 5 வருடமாக மாற்றக்கூடிய சாத்தியம் இருப்பதாகவும் எங்கள் செய்தி வந்து கொண்டிருக்கின்றன. இது நாங்கள் ஒருபோது ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஏற்கனவே துன்பத்தை துயரத்தில் வாழ்ந்து கொண்டு தோட்ட தொழிலாளர்களுக்கு அவர்களது சம்பளம் நியாயமான கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விரும்புகின்றோம். அது மாத்திரமல்ல, இதனுடைய அரசாங்கம் இந்த தேயிலை ரப்பர் தொழில் துறை மூலமாக பாரிய அளவு வருமானத்தை பெறுகின்றது. வரி என்ற அடிப்படையில் பெறுகின்றது. அந்த வருமானம் தோட்ட தொழிலாளர்கள் பயன்பட வேண்டும், உழைக்கும் எங்களது மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்று அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். அது மாத்திரமல்ல, ஏனைய தொழில்துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் வரவு செலவு திட்டத்திலே ஒவ்வொரு வருடமும் சம்பள உயர்வு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்கள் மக்களுக்கு அப்படி கிடைப்பதில்லை. காரணம், அரசாங்கம் இந்த மக்களை பொறுத்தவரை அவர் சம்பளம் என்பது தொழிற்சங்கங்களும் கம்பெனிகளை பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கையை கழுவுகின்றது. நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. தர்க்க ரீதியாக வருத்தமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். ஆனால் அரசு ஒரு கடப்பாடு இருக்கின்றது. மலையக தோட்ட தொழிலாளர்களும் இலங்கை நாட்டின் பிரஜைகள், அவர்களுக்கு உரிய நல உரிமைகளை வழங்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அரசாங்கம் பெறக்கூடிய பாரிய வரி என்பது மலையக தோட்ட தொழிலாளர்கள் நல உரிமைகளுக்கு பயன்பட்டாக வேண்டும் என்ற இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களது சம்மேளனம் கையெழுத்தும் தொழிற்சங்கங்களுக்கோ வேறு எவருக்கும் எதிரானது அல்ல. மாற எங்களது போராட்டம் ஆக மிக அதிகமான முறையிலே நாங்கள் எங்கள் போராட்ட செயல்பாடுகளை முதலாளிமார் சம்மேளனத்துக்கு எதிராக கொண்டு செல்ல விரும்புகின்றோம். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றோம். இன்று மலையக தோட்ட தொழிலாளர்கள் பகுதியிலே அந்த பிரிவிலே மிக அதிகமான தொழிலாளர்களை பிரதிநிதிப்படுத்தும் சம்மேளனமாக எங்கள் சம்மேளனம் மலையக தொழிற்சங்க கூட்டமைப்பு உருவாகி இருக்கின்றது. அது அடிப்படை உண்மை. அதை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் புரிந்து கொள்ள வேண்டும், ஏனைய சங்கங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், முதலாளர் சம்மேளனம் புரிந்து கொள்ள வேண்டும். அது குறிவைக்க விரும்புகின்றோம். இன்று எங்களது மக்கள் நல உரிமைகளுக்காக நாங்கள் போராடுகின்றோம் என்றால் பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகின்றோம். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை மூலமாக, சமாதானம் மூலமாக, நியாயமான வழிமுறைகள் மூலமாக தீர்வுகள் தருவதற்கு தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் தயாராக இல்லாவிட்டால் எங்கள் சம்மேளனம் நிச்சயமாக தொழிற்சங்க நடவடிக்கைகளே ஈடுபடுவதற்கு தயங்காது என்பது இடத்திலே உறுதியான குறிவைக்க விரும்புகின்றேன். அதே வேளையிலே இந்த செயல்பாடு சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவோடு பேசியிருக்கின்றோம். ஏனென்றால் ஐக்கிய தேசிய கட்சியின் தொழிற்சங்கமான இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடன் சேர்ந்து கூட்டமைப்பதிலே கையெழுத்திடுகின்றது. உங்கள் சங்கத்துடன் எங்கள் முரண்பாடு கிடையாது. ஆனால் உங்கள் சங்க செயல்பாடுகள் தொடர்பாக எங்களை பேச்சுவார்த்தை நடத்துங்கள் கூறியிருக்கின்றோம். அந்த கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். மறுபக்கத்திலே அரசாங்கத்தோடு சொல்ல விரும்புகின்றோம், இந்த கூட்டப்பந்த செயல்பாடு எங்கள் தொடர்பு இல்லை என்று சொல்லி அரசாங்கம் வாழாவிருக்கக்கூடாது. தொழில் அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக தலையிட வேண்டும்.
வெறுமனே சம்பளம் மாத்திரம் அல்ல, சம்பளத்துக்கு அப்பால் மக்கள் நடைமுறை சம்பந்தமாக அரசாங்கம் என்ற முறையிலே தலையிட்டு இதிலே நியாயத்தை பெறுவதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.